ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ரைஸ் தாங்க. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி எடுத்துச்சு இப்போ வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவரை துருவி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு மேக்னேஷன் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டை 1, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாசனைக்கு நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மேக்னேஷன் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா உருட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேனில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அந்த காய்கறியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேக்னேஷன் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம துருவி வச்சு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆற வச்சா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பர்ஃபெக்டாக வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் ரைஸ் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.